நீ கிறிஸ்தவர்கள் கூட்டத்திலும் இஸ்லாமியர் கூட்டத்திலும் போய் இது உங்களுடைய ஆட்சி, உங்களுக்கான ஆட்சி, உங்களால் கொண்டு வரப்பட்ட ஆட்சி. அப்படி என்னைக்கா இந்துக்களால் சொல்லியிருக்காங்களா? மணிப்பூர்ல கட்டுப்படுத்த முடியலங்கிறது உண்மை. அது இனக்கலவரம். அது வேரூன்றி இருக்கக்கூடிய பிரச்சனை. அதுல அந்த குழப்பம் கிடையாது. இங்க அதற்கு இதற்கு என்ன சம்பந்தம்? எனக்கு ஒன்றும் புரியல. இங்க எப்படி இனக்கலவரம் சொல்லிட்டு இருக்காங்க? அங்க நீதிமன்ற தீர்ப்புல இடஒதுக்கீடுக்காக வந்ததுல யாரு இவங்களும் அவங்கள சேருவாங்க. நம்ம பார்த்தோம் பங்களாதேஷ்ல. அது மாதிரி எப்படி எவ்வளவு பெருசா போய் பிரச்சனை முடிஞ்சது? அப்ப பங்களாதேஷ் மாதிரி முடியாம மணிப்பூர்ல கண்ட்ரோல் பண்ணி சந்தோஷப்படணுமா இல்லையா? உங்களுக்கு புரியுங்களா? அந்த மாதிரி அங்கேயும் இதே மாதிரி தான ஒரு இடஒதுக்கீடுக்கான தீர்ப்பு தான் வந்துச்சு. இப்ப இந்த இடத்துல நீங்க பழங்குடினா நான் நீங்களும் பழங்குடி தான் உள்ள வந்துச்சு. அப்ப ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கும் புதுசா இருக்கிறவங்களுக்கும் உள்ள சண்டை. இப்ப இவர்கள் சொல்லட்டும், பட்டியலினத்தவர்கள்ல யாராவது ஒருத்தர் கிறிஸ்துவரா மாறினா அவர்கள் பிராக்சியா இருக்கக்கூடாது. கிறிஸ்துவரா தான் தொடர்ந்து இவங்க சொல்லட்டும். அவங்கள நாங்க சேர்க்க மாட்டோம்னு சொல்லட்டும். இவங்க நாங்க மாத்துவோம்னு வாக்குறுதி கொடுத்தவங்க. அப்ப நீங்க இனக்குழுக்களை ஹிந்துக்களுக்கும் கிறிஸ்துவர்களுக்கும் நீங்க ஒரு மோதலை கொண்டு வரீங்களா இல்லையா? அப்ப யார் இந்த மத பிரச்சனையை கொண்டு வருவா? நீங்க என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க? உங்களால் மலர்ந்த ஆட்சி நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. அப்படி என்னைக்காவது ஒரு தடவை ஹிந்துக்களை பார்த்து சொல்லியிருக்கீங்களா? நீங்க கிறிஸ்தவர்கள் கூட்டத்திலும் இஸ்லாமியர் கூட்டத்திலும் போய் இது உங்களுடைய ஆட்சி, உங்களுக்கான ஆட்சி, உங்களால் கொண்டு வரப்பட்ட ஆட்சி. அப்படி என்னைக்கா ஹிந்துக்களால் சொல்லியிருக்காங்களா? ஓட்டு போடாதவர்களுக்கும் சேர்த்துட்டு தான் சொல்லியிருக்காங்க. அப்ப மதத்தை யார் பேசுறான்னு நீங்க பாருங்க. இவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. எங்க பிஜேபி எங்க பிரச்சனை இருக்கு? மணிப்பூர்ல சரி பிரச்சனை பண்ணிட்டாரு. சரி யூபியில் என்ன பிரச்சனை இருக்குது? ராஜஸ்தான்ல என்ன பிரச்சனை இருக்குது? குஜராத்ல என்ன பிரச்சனை இருக்குது? டெல்லியில் இன்னைக்கு என்ன பிரச்சனை வந்துச்சு? ஒடிசால இப்ப என்ன பிரச்சனை வந்துச்சு? இத்தனை மாநிலங்கள் எங்கேயாவது பிரச்சனை வந்திருக்கா? அப்ப மணிப்பூர் அசாம்ல மணிப்பூர் அந்த பிரச்சனை ஏற்கனவே டீப் ரூட்டடா இருக்குது. அது வெடிச்சது. அதை இவங்க ட்ரைங் டு கண்ட்ரோல். அது அவுட் ஆஃப் கண்ட்ரோல் இருக்குங்கிற நம்ம இருக்காங்க. சூப்பர் நாடோட பிரமாதம்லாம் சொல்ல. அதற்கும் இதற்கு என்ன சம்பந்தம்? அப்ப மணிப்பூர்ல கலவரத்தை பண்ணி இன்னொரு மணிப்பூராக தமிழகத்தை மாற்ற முயற்சிக்கிறார்கள். இன்னொரு யூபியாக, இன்னொரு குஜராத்தாக, இன்னொரு மத்திய பிரதேசாக, இன்னொரு ராஜஸ்தானாக அப்படிதான் ட்ரை பண்ணாங்க. அது சொல்லுவாரா? இத்தனை மாநிலங்கள் ஆளுதே, அங்க எந்த பிரச்சனையுமே இல்லையே, அங்க குரோத் நோக்கி வேகமா போயிட்டு இருக்கு. உத்தரப்பிரதேசத்துடைய குரோத் ரேட் தமிழ்நாட்டுடைய குரோத் ரேட்டோட டாப்ல இருக்கு. அப்ப இன்னொரு யூபி ஆக்குறேன்னு சொல்லுவாரா?